இந்த வருஷம் 2024ல தியேட்டர்ல போய் பார்த்து எனக்கு பிடிச்ச டாப் 10 மூவிஸ் தான் இன்னைக்கு வீடியோல ஷேர் பண்ண போறேன். இது எல்லாமே எனக்கு பிடிச்ச மூவிஸ் மட்டும்தான். உங்களுக்கு பிடிச்ச மூவிஸ் நான் இந்த லிஸ்ட்ல சொல்லினா கூட காமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். 2024ஓட டாப் 10 மூவிஸ் நான் சொல்றேன், நீங்க கேளுங்க. 10th பிளேஸ்ல நம்ம சூரியோட சசிகுமாரோட கருடன் படம் தான். அண்ணனே என்னடா இல்லண்ணே, அண்ணன் அடிக்க போனீங்க. அடங்கப்பா. ரொம்ப ஆத்தென்டிக்கான ரைட்டிங், ஜென்யூனான எமோஷன்ஸ், சூப்பரான ஒரு ஸ்கிரீன் பிளே பண்ணியிருந்தாங்க கருடன்ல. வில்லேஜ் மூவிஸே கம்மியாயிட்டு வர இந்த டைம்ல வில்லேஜ் பேக்ட்ராப்ல சூப்பரா ஒரு எமோஷன்ஸ் எல்லாம் வச்சு ரொம்ப நிறைய ட்விஸ்ட் எல்லாமும் இருந்தது. படம் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. 9th பிளேஸ்ல நம்ம சூப்பர் ஸ்டாரோட வேட்டையன் தான். ஒரு வாரம் ரொம்ப அதிகம், 3 நாள்ல டிபார்ட்மெண்ட் நல்ல பேர் வரும். ஏன் வேட்டையன் இந்த லிஸ்ட்ல வந்ததுன்னா, படம் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்லை, இருந்தாலும் ஏன் இந்த லிஸ்ட்ல இருக்குதுன்னா, இந்த படத்துல தான் வந்து ஹீரோ அவர் செய்யறது தப்புன்னு சொல்லி அவரே ஒத்துக்குவாரு. எந்த போஸ்ட்ல தூக்கி அடிச்சாலும் நான் அதே போலீஸ்காரர் தான். என்கிட்ட இருந்தவனை யாராலையும் காப்பாற்ற முடியாது. இன்னொரு விஷயம் ஞானவேல் இந்த படத்துல சூப்பரா சொல்லியிருந்தாரு. அது என்னன்னா, நார்த் மெட்ராஸ் பீப்புள்னாவே, இந்த கம்யூனிட்டி சேர்ந்த பீப்புள்னாவே அவங்க தப்பு பண்றவங்க தான், அவங்க தான் தப்பு பண்ணியிருப்பாங்கன்னு ஸ்டீரியோ டைப் பண்றதை நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி சூப்பரா ஸ்ட்ராங்கா ஒரு மெசேஜ் சொல்லியிருப்பாரு. Justice delayed is justice denied. Justice hurried is justice buried. இது எல்லாத்துக்குமே மேல ஃபஹத் அண்ட் சூப்பர் ஸ்டார் கெமிஸ்ட்ரி, அவங்க 2 பேரும் சேர்ந்து வர சீன்ஸ், அவங்களுக்குள்ள இருக்க ஹியூமர் எல்லாமே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்காகவே வேட்டையன் வந்து இந்த வருஷம் என்னோட 9th ஃபேவரட் மூவி. பேட்டரி சார். எஸ் சார். நீங்க ரொம்ப நல்லா நடிக்கிறீங்க சார். உங்களை விடுவா சார். 8th பிளேஸ்ல மணிகண்டன் நடிச்ச லவ்வர் படம் தான் இருக்கு. ஹாப்பி பர்த்டே திவ்யா. லாஸ்ட் 6 இயர்ஸில் நம்ம சேர்ந்து செலிப்ரேட் பண்ணது ஃபஸ்ட்டு பர்த்டே தான். எனிவேஸ், என்ஜாய். கரண்ட் ஜென்ரேஷன் ரிலேஷன்ஷிப் பத்தி ரொம்ப ஆத்தென்டிக்கா போர்ட்ரே பண்ணியிருப்பாங்க. ஒரு மிரர் இமேஜ் வச்சு இந்த காலத்து பசங்களோ பொண்ணுங்களோ ரிலேஷன்ஷிப்ல எவ்வளோ டாக்ஸிக்கா நடந்துக்கிறாங்க, அதனால எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் வருது, அது எல்லாத்தையுமே வந்து ரொம்ப கிளியரா சொல்லியிருந்தாங்க. முன்னால அவன்ட்டு உண்மையை சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு கூட போக முடியல. உங்க ரிலேஷன்ஷிப் நிஜமா ஹெல்தியா இருக்கான்னு யோசி. உன் படகார ஃப்ரெண்ட்ஸ் கூட அசிங்கமா இருக்கு அவனுக்கு. ரொமான்ஸ் படம்னாவே, லவ் படம்னாவே இப்படிதான் இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை எல்லாம் தாண்டி சொல்லாத இன்னொரு பக்கத்தை வந்து ரொம்ப கிளியரா சொல்லியிருந்தாங்க லவ்வர்ல. நீ எனக்கு நான் அவ்வளவுதான் எங்க அம்மா. You deserve better, I feel. 7th பிளேஸ்ல விடுதலை 2. வருஷ கடைசியில வந்திருந்தாலும், வந்து 2-3 நாள் தான் ஆயிருந்தாலும், இந்த படத்தை இந்த லிஸ்ட்ல வைக்கிறதுக்கான ஒரே ரீசன் வெற்றிமாறன் தான். டைலாக்ஸ் இந்த படத்துல அவ்வளோ ஷார்ப்பா இருந்தது, அவ்வளோ சூப்பரா எழுதியிருந்தாரு வெற்றிமாறன் சார். தத்துவம் இல்லாத தலைவர்கள் ரசிகரை மட்டும்தான் உருவாக்குவாங்க, அது முன்னேற்றத்துக்கு வழிவகுக்காது. பயங்கர ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்டோரி டெல்லிங், பயங்கர எஃபெக்டிவான ஒரு ஸ்டோரி டெல்லிங், கேரக்டர்ஸ் எல்லாம் வந்து அவ்வளோ சூப்பரா டிசைன் பண்ணியிருந்தாரு. எந்த ஒரு சின்ன சின்ன லேக் அங்கங்க இருந்தாலுமே ஓவராலா பார்க்கும்போது ஒரு பயங்கரமான சாட்டிஸ்ஃபேக்ஷன் விடுதலை 2ல கண்டிப்பா கிடைச்சது. 6th பிளேஸ்ல மாரி செல்வராஜோட வாழை படம் இருக்கு. வாழை பார்த்ததுக்கு அப்புறம் அடுத்த ஒரு 2-3 நாளைக்கு நான் அந்த படத்தை பத்தி யோசிச்சுட்டே இருந்தேன். அந்த அளவுக்கு அஃபெக்ட் பண்ணிச்சு. அவ்வளோ ஹார்ட் ஹிட்டிங்கா, அவ்வளோ வந்து எஃபெக்டிவா ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு. நாமெல்லாம் வந்து சிட்டியில இருக்கோம், கிராமத்துல பெருசா என்ன நடக்குதுங்கிறதெல்லாம் நமக்கு பெருசா தெரியறதே இல்லை. ஆனா வாழை பார்த்ததுக்கு அப்புறம் தான் இப்படி ஒரு உலகம் இருக்கு, இப்படிப்பட்ட பிரச்சனைகளை வந்து மக்கள் சந்திக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து வாழையில கவர் பண்ணியிருந்தாரு. நம்பர் 5ல இந்த வருஷம் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் மெய்யழகன் தான். இங்க பாருங்களேன், செல்லப்பாங்க ரோஸ்ட், புடலங்காய் உசிலி, ஆமா அடை, அதுக்கு தொட்டுக்க பூண்டு பொடி, இது என்னன்னே தெரியலையே. டேய் வேற எல்லாம் இருக்குன்னு சொல்லுங்கடா, அப்பதான் சாப்பிட. ஒரு 2.5 மணி நேரம் படத்துல கிட்டத்தட்ட 2 மணி நேரம் 2.25 மணி நேரம் 2 பேரும் பேசிட்டு மட்டும்தான் இருக்காங்க. அதை வந்து நம்மளால என்ஜாய் பண்ணி பார்க்க வைக்க முடியுது அப்படின்னா அதுவே ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம் தான். தாகத்தில் நான் நிற்க ஆனந்தம் தான் இந்த மான். நல்லா டான்ஸ் கூட ஆடுவேன் தான். நானும் நல்லா டான்ஸ் எல்லாம் ஆடுவேன். ஆனந்தம் ஸ்டெப் எல்லாம் சூப்பரா ஆடுவேன். Michael Jackson, you walk. Hey, hey. Are you happy? Very happy.
நம்ம தமிழ் படத்துல அவ்வளோ சீக்கிரம் வந்து ஹீரோ அழுது நம்ம பார்க்கவே முடியாது. மெய்யழகன்ல 2 ஹீரோ இருக்காங்க, 2 பேருமே அழுவாங்க. ஒரு நிமிஷம் தான். நிறைய இடத்துல கேரக்டர்ஸும் எமோட் ஆகி நம்மளையும் எமோட் பண்ணி ஹியூமன் ரிலேஷன்ஷிப்ஸை வந்து அவ்வளோ அழகா வந்து மெய்யழகன்ல சொல்லியிருப்பாரு டைரக்டர் பிரேம்குமார். 4th பிளேஸ்ல எனக்கு இந்த வருஷம் ரொம்ப ரொம்ப பிடிச்ச படம் தங்கலான் தான் இருக்கு. ரஞ்சித் வந்து எப்பவுமே 3 ஆக்ட் ஸ்டோரி ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிற ஜென்ரல் ரைட்டிங் ஃபார்மேட்லாம் ஃபாலோ பண்ண மாட்டாரு. இந்த படத்துலயும் அப்படிதான் இருந்தது. மேஜிக்கல் ரியாலிசம் அப்படிங்கிற கான்செப்ட் நிறைய வெஸ்டர்ன் மூவிஸ்ல ஹாலிவுட்ல நிறைய பார்த்துருப்போம். ஆனா தமிழ்ல அந்த மாதிரி வந்து அவ்வளோக்கா எனக்கு தெரிஞ்சு இதுக்கு முன்னாடி வந்ததில்லை. தங்கலான்ல அதையும் பண்ணியிருப்பாரு ரஞ்சித். மேஜிக்கல் ரியலிசமும் ஏனோ தானோன்னு கொண்டு வரல. வில்லனுக்கு பின்னாடி இருக்க ஹோல் கான்செப்டே மேஜிக்கல் ரியலிசம் தான். அதை வந்து இந்த ஸ்டோரிக்குள்ள சூப்பரா வந்து செட் பண்ணி அதை ஜெல் பண்ணி தனியா தெரியாம வில்லன் கேரக்டர் அவ்வளோ சூப்பரா இருந்தது. எனக்கு அந்த ஆரத்திங்கிற கேரக்டர் ரொம்பவே பிடிச்சிருந்தது, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. விக்ரம், மாளவிகா, ஜிவி, ரஞ்சித்னு சொல்லி இந்த படத்துல அசோசியேட் ஆயிருந்த எல்லாருமே அவங்களோட டாப் ஒர்க்கை கொடுத்துருந்தாங்க. படம் வந்து ஒரு மாஸ்டர் பீஸ் அப்படின்னு தான் நான் என்னைய கேட்டா சொல்லுவேன். சின்ன சின்ன லேக் அங்கங்க இருந்தாலுமே ஓவராலா வந்து பயங்கரமான ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் எனக்கு கிடைச்சது. 3rd பிளேஸ்ல நம்ம தீபாவளி வின்னர் அமரன் தான். Congratulations, Major Mukund. இந்த ஸ்டோரியை சொல்லணும்னு நினைச்சதுக்காகவும், அது மட்டும் இல்லாம இந்த ஸ்டோரியை இந்து அவங்க கேரக்டர் மூலியமா சொல்லணும்னு நினைச்சதுக்காகவுமே ராஜ்குமார் பெரியசாமிக்கு ஒரு பெரிய அப்ளாஸ் நம்ம கொடுத்தே ஆகணும். இந்து ரெபேக்கா வர்கீஸ். என்னதான் வந்து ஒரு பயோபிக்கா இருந்தாலும், ஒரு சோல்ஜரோட ஸ்டோரி அப்படியெல்லாம் இருந்தாலுமே எந்த இடத்துலையுமே ப்ரீச்சியா ஃபீல் ஆகாம ஒரு ஸ்டோரியாவே ஃபீல் பண்ண வச்சது அளவுக்கு அவர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா ரைட்டிங் எழுதி இருந்தாரு. மகாராஜா கண்டிப்பா இந்த வருஷத்தோட பெரிய சர்ப்ரைஸ் தான். பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷன்லாம் இல்லை படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி. ஆனா படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் எல்லா சென்டர்லயும் எல்லாருமே ரொம்ப விரும்பி பார்த்தாங்க, ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க. அந்த ஸ்கிரீன் பிளே ஃபார்மேட்டுக்காகவே வந்து டைரக்டர் நித்திலனுக்கு ஒரு பயங்கர அப்ரிசியேஷன் கொடுத்தே ஆகணும். அது என்ன லட்சுமி கேஸ்? உன் பொண்ணு முல்ல, பொண்டாட்டி முல்ல, அக்கா தங்கச்சி இல்லைன்ற, அப்போ லட்சுமின்றது யாரியா? சார் லட்சுமி சார், லட்சுமி சார். கடைசி வரைக்கும் நம்ம கெஸ் பண்ணிட்டே இருப்போம். கடைசி வரைக்கும் நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருந்துட்டே இருந்தது. ரொம்ப சூப்பரான ஒரு ஸ்கிரீன் பிளே, ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தோம். ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல அன்டவுட்டடா லப்பர் பந்து தான் இருக்கு. இந்த வருஷம் இந்த படம் பார்த்தவங்க யாருமே வந்து பிடிக்கலன்னு சொல்லி நான் இது வரைக்குமே கேட்கல. அந்த அளவுக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு கம்ப்ளீட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுத்தது லப்பர் பந்து. இப்படி அடிச்சாரு அப்படி அடிச்சாருன்னு சொல்றல, என்னைக்கா அந்த அண்ணா ஆஃப் சைடு வச்சு பார்த்திருக்கியா? நான்லாம் போட்டேன்னு வச்சுக்கேன், ஒரே ஓவரில் விக்கெட் எடுத்துருவேன், எல்லாம் மெயின்டைன் பண்ணுறேன். சிலர மாதிரி இன்னைக்கு கெத்தானவங்களடா நாங்க, 20 வருஷமா நாங்க கெத்து. எந்த குறையுமே இல்லாம பண்ணாவே அது வந்து சூப்பரா இருக்கும் அப்படிங்கிறதுக்கு இந்த படத்தோட ரைட்டிங் வந்து ஒரு சூப்பரான எக்ஸாம்பிள். ஆனஸ்டான எமோஷன்ஸ், ஜென்யூனான ரைட்டிங், அந்த ஏகப்பட்ட எமோஷன்ஸ் இருக்கு படத்துல. அந்த எல்லா எமோஷன்ஸையும் கரெக்டா பேலன்ஸ் பண்ணாரு. எந்த இடத்துலயும் எதுவுமே ப்ரீச்சியாவும் தெரியல, ரொம்ப எச்சா போன மாதிரியும் இல்ல ரொம்ப கம்மியா இருந்த மாதிரியும் எந்த இடத்துல எதுவுமே ஃபீல் ஆகல. அடிதடி ஒண்ணு மட்டும் தான் இல்லாம இருந்துச்சு, அதையும் ஆரம்பிச்சிட்டேன். ஊய்கோக்காக என்ன விட்டு கொடுத்துட்டல. ஊருக்கு நல்லவனா இருக்கிறவங்கலாம் வீட்டுக்கு நல்லவனா இருக்க மாட்டாங்க. முதல்ல மேட்ச்ல அவனை ஓட விடணும். நிறைய விஷயங்களை பத்தி இந்த படம் ஃபுல்லா பேசியிருக்காரு. ஃபெமினிசம் பத்தி பேசியிருக்காரு, கேஸ்ட்டை பத்தி பேசியிருக்காரு, இந்த லவ்வை பத்தி பேசியிருக்காரு. இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருந்தாலும் எதுவுமே வந்து ப்ரீச்சியா தெரியல. போற போக்குல டைலாக்ல சொல்றாங்க, அதுவே வந்து ரொம்ப எஃபெக்டிவா இருக்கு. இது எல்லாத்துக்குமே மேல சின்ன பசங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் ஏகப்பட்ட பேர் இந்த படத்தை பார்த்துட்டு எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னா எல்லாருக்குமே பிடிச்ச மாதிரி ஏதோ ஒரு விஷயம் படத்துல இருக்குன்னு அர்த்தம். அதை எல்லாத்தையுமே கொண்டு வந்ததுக்காகவும் சூப்பரா பேலன்ஸ் பண்ணதுக்காகவுமே இந்த வருஷத்தோட நம்பர் 1 மூவி எனக்கு லப்பர் பந்து தான். இன்னைக்கு வீடியோவில் 2024 எனக்கு ரொம்ப பிடிச்ச மூவிஸ் பத்தி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டேன்.
உங்களுக்கு என்ன மூவிஸ் பிடிச்சிருந்தது, இது இல்லாம வேற என்ன மூவிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னு கண்டிப்பா சொல்லுங்க. நானும் தெரிஞ்சுக்கிறேன் கமெண்ட் செக்ஷன்ல. உங்களுக்கு நம்ம சேனல்ல கான்டென்ட் எல்லாமே பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல 2024ஓட டாப் 10 டிசாஸ்டர் மூவிஸ் என்னன்னு சொல்ல போறேன். அது வரைக்கும் until then take care and bye bye.